திருச்சிற்றம்பலம். நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று நாயன்மார்கள் வரிசையில் திருநீலகண்டத்து கொயவனாருடைய புராணத்தை சிந்திக்க இருக்கின்றோம். இறைவன் கூத்தாடுகின்ற தில்லை திருநகரில் ஐந்தொழில் கூத்தாடுகிற பெருமானை அன்பினால் வழிபாடு செய்த வருவதில் வல்லவராக விளங்குபவர் நம்முடைய திருநீலகண்டத்து கொயவனார். அவரை அறிமுகப்படுத்துகின்ற பொழுதே சொல்லுகிறார், மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவும் இல்லா அற்புத கூத்தாடுகின்ற நாதனாருடைய கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கவராக விளங்குகிறார். எனவே இறைவனை வணங்குகிற நலம் மிக்கவராக விளங்குகின்ற நம்முடைய திருநீலகண்டத்து கொயவனார் தில்லை திருத்தலத்தில் குயவர் என்று சொல்லப்பெறுகின்ற குலத்திலே அவதரித்து மண்பாண்டம் செய்கின்ற தொழிலை செய்து வருகிறார்கள். அப்படி செய்து வருகின்ற பொழுது அந்த மண்பாண்டம் செய்கின்ற பல பொருள்களோடு அன்பர்களுக்கு அடியவர்களுக்கு தருகின்ற திருவோடு என்கின்ற ஒன்றையும் செய்து வருபவர்கள். ஏனைய பாண்டங்களை எல்லாம் விற்பனை செய்து வருகின்ற நம்முடைய திருநீலகண்டத்து நாயனார் இந்த திருவோடு என்பதை மட்டும் பொருளாக விலைக்கு கொடுக்காமல் தொண்டாக அடியவர்களுக்கு கொடுத்து வருகிறார். மனையறம் புரிந்து வாழுகிற இந்த வாழ்க்கையில் இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார் என்று காட்டுகிறார். இவ்வாறு இன்பத்துறையில் எளியராக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் எப்பொழுதும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று அந்த நாமத்தை இடையராது சொல்லிக்கொண்டே இருப்பதனால் இவர் இயற்பெயர் மறைந்து திருநீலகண்டர் என்கிற பெயரே அவருக்கு பெயராயிற்று. இப்படி வாழ்ந்து வருகிற நாளில் தன் இல்லறத்தில் இருக்கக்கூடிய மனைவியை விடுத்து பரத்தையர்வால் நன்னி மீண்டும் இல்லம் வருகிறார். அவர் அவ்வாறு செய்ததை அறிந்த அவருடைய மனைவியார் அவருக்கு வேண்டுகிற பணிகளை செய்து உடன் உறைவு இசையாராக இருக்கிறார். அவர் புலவி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து மூண்ட அப்புலவி தீர்க்க வேண்டுவ இறந்து கூறி மெய்யுற அணைகின்ற பொழுது எம்மை தீண்டுவராயின் திருநீலகண்டம் என்று அம்மையார் சொல்ல அதை கேட்ட மாத்திரத்தில் அவர் என்ன நிலைக்கு ஆளானார் என்று காட்டுகிறார். நீல ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதிய ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி, அங்கு சொல்லும் பொழுது பெயர்ந்து நீங்கி என்று இரண்டு சொல் பயன்படுத்துகிறார். ஆக பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்ற மாதரா தம்மை எந்தன் மனத்திலும் தீண்டேன் என்றார். இதுல உள்ளத்தாலும் நீங்கினார் உடலாலும் நீங்கினார் என்று காட்டுகிறார். யாரோ ஒருவரை போல தன் வாழ்க்கை துணை நலமாக இருக்கிற மனைவியை பார்த்து இனி எந்த பெண்ணையும் என் மனத்தில் தீண்ட மாட்டேன் என்று வாழ்ந்து வருகிறார்கள். இப்படி வருகிற வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் தொடாமல் வாழ்ந்து வருகிற வாழ்க்கை மற்றவர் அறியாத வண்ணம் அயல் அறியா வண்ணம் வாழ்ந்து வருகிற நிலையில் இளமை நீங்கினார்கள், மூப்பு எய்தினார்கள். அந்த மூப்பு வந்த காலத்தும் தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த தொண்டில் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிற அந்த நிலையிலே அந்த தொண்டுக்குரிய வண்ணமாக செய்து வருகிற நாளில் இவர்களுடைய பண்பினை அன்பு திறத்தை எடுத்து காட்டுவதற்காக எல்லாம் வல்ல இறைவன் சிவயோகியாக நீலகண்டருடைய இல்லத்துக்கு வந்த பெருமான் ஓட்டினை ஒன்றை கொடுத்து இதை நீ வைத்திருக்க வேண்டும், நான் வேண்டும் போது எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடியவரும் அவரை வணங்கி அவ்வோட்டினை வாங்கி பாதுகாப்பாக வைத்து விடுகிறார். அப்படி வாங்கும்போது சொல்லுகிறார், இந்த ஓடு ஏனைய ஓடு போன்றது அல்ல, தன்னை ஒப்பரியது, பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது என்று அவர் சொல்லி கொடுக்க வாங்கி வைத்தார். பிறகு வந்த அடியவர் அம்பலம் மேவினார். சில நாட்கள் கழிந்த பிறகு தான் வருகின்ற பொழுது ஓட்டினை மறைத்துவிட்டு தான் மீண்டும் அந்த இல்லம் நோக்கி வந்து அன்பரை காணுகிறார். மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்ற திருநீலகண்டத்து கொயவனார் வணங்கி நிற்கின்ற பொழுது நான் தந்த ஓடு தந்து நில் என்று கேட்கிறார். உள்ளே சென்று ஓட்டினை தேடி பார்க்கிறார், ஓடு காணவில்லை. விரைவாக வேறு ஒரு ஓட்டினை எடுத்துக்கொண்டு முன் வந்து, சுவாமி தாங்கள் கொடுத்த ஓடு காணவில்லை, இதோ வேறு நல்ல ஓடு தருகிறேன் என்று கொடுக்கின்ற பொழுது, இல்லை நான் கொடுத்த ஓடே எனக்கு கொடுக்க வேண்டும், பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது என்று சொல்லி நான் உன்னிடத்த கொடுத்த ஓட்டினை தந்து நில்
என்று சொல்லுகிறான் இறைவன். ஆக அந்த சிவயோகியாக வந்த பெருமான் தான் தந்த ஓடே வேண்டும் என்று சொல்ல அந்த பொருள் என்னிடத்தில் தவறி போய்விட்டது, மறைந்து போயிற்று, நான் உள்ளத்தில் களவு இல்லாதவன் என்று வணங்கி நிற்கும் பொழுது என் ஓட்டினை நீ திருடுவதற்காகத்தான் இத்தொண்டினை செய்து கொண்டிருக்கிறாய் என்று இறைவன் கடுமையான வார்த்தையை சொல்லும் பொழுது என் நெஞ்சில் களவு இல்லை என்பதற்கு நான் எப்படி நிரூபிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது உன்னுடைய குழந்தையை கரம் பற்றி மூழ்கி தண்ணீரின் மூழ்கி சத்தியம் செய்து கொடு என்று கேட்க, சுவாமி எனக்கு புதல்வன் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் உன் மனைவியின் கரம் பற்றி குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்து கொடு என்று இறைவன் கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், பொருந்தியவாறு நான் செய்து தருகிறேன் என்று சொல்லும் பொழுது நீ குழந்தையின் கரம் பற்றி மூழ்க மாட்டேன் என்கிறாய், மனைவியின் கரம் பற்றி மூழ்க மாட்டேன் என்கிறாய், நீ சிந்தை வலித்திருக்கிறாய், நான் சென்று வழக்கு மன்றம் செல்லுகிறேன் என்று வழக்கு மன்றத்திலே சென்று வழக்கு பதிவு செய்கிறார். நீதி அரசர்கள் திருநீலகண்டருடைய அந்த வழக்கினை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெருமான் சொல்லுகிறான், நான் தந்த ஓட்டினை தாராது சிந்தை வலித்திருக்கிறான், இது என் முறைப்பாடு என்று சொல்ல அங்கு இருக்கக்கூடிய அவையோர்கள் கேட்டார்கள், திருநீலகண்டரே நீ பெருமை மிக்கவராயிற்றே, இவர் சொல்வது என்ன என்று கேட்க, ஆம் அவர் ஓடு கொடுத்தார், நான் பெற்றுக்கொண்டேன், அது மறைந்து போயிற்று, இப்பொழுது சத்தியம் செய்து கொடு என்று கேட்கிறார் என்று சொல்ல நீதி அரசர்கள் சொன்னார்கள், நீ வாங்கியது உண்மை என்றால், ஓடு மறைந்து விட்டது என்றால், அவர் சொன்ன வண்ணமாக மனைவியின் கரம் பற்றி குளத்திலே மூழ்கி சத்தியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லோரும் அழைத்து கொண்டு திருப்புலீச்சரம் என்கிற திருத்தலம் நோக்கி அழைத்து வந்த திருநீலகண்டத்து குயவனார் தம் மனைவியாரையும் அழைத்து குளத்திலே மூழ்குகின்ற பொழுது தன் கையில் இருந்த அந்த ஊன்றி நடக்கக்கூடிய தண்டின் இருபுறத்தையும் பற்றி கொண்டு இருவரும் மூழ்குவதற்காக முற்படுகிறார்கள். அப்பொழுது குளத்தின் கரையில் நிற்கக்கூடிய சிவயோகி சொல்லுகிறார், மனைவியின் கரம் பற்றி மூழ்கு என்று சொன்னார், நீ கோல் பற்றி மூழ்குகிறாய், இது ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்த பொழுது அப்பொழுதுதான் சொல்லுகிறார், தான் இளமையாக இருக்கக்கூடிய காலத்தில் இவ்வாறு பரத்தையர் ஒருவர்பால் சென்று நான் திரும்பி வந்தேன், என் மனைவி என்னை தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்று சொன்னார், அன்று முதல் எந்த பெண்ணையும் என் மனத்திலும் தீண்டாது வாழ்ந்து வருகிறேன் என்று எல்லோரும் கேட்கும் வண்ணமாக சொல்லி குளத்திலே மூழ்குகிறார். எழுகின்ற பொழுது எந்த நாளில் அவர்கள் சத்தியம் செய்தார்களோ அதற்குரிய இளமையோடு குளத்திலே எழுந்தார்கள். இறைவன் இடப வாகனத்திலே தோன்றி நின்று, நீ உன் துணையோடு எம் உலகம் வருக என்று திருநீலகண்டரை அழைத்து கொண்டார் என்று அந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இந்த நாயன்மாருடைய வரலாற்றில் தெய்வ சேக்கிழார் காட்டுகின்ற ஒரு உண்மை என்ன என்று சொன்னால், இருவரும் வேறு வேறு ஒரே இடத்தில் இருந்தாலும் அவர்கள் தங்களுக்குள்ள கருத்தை வெளியே தெரிவிக்காமல் அயல் அறியாமை வாழ்ந்தார் என்று இந்த வரலாற்றை நமக்கு காட்டுகிறார் என்று சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். தொடர்ந்து அன்பர்கள் நியூஸ் 7 பக்தி யூடியூப் சேனலில் இணைந்திருப்போமாக. திருச்சிற்றம்பலம்.